எத்தனை? 3 இந்த நெக்ஸ்ட் காய்கறி குப்பமாங்க. காய்கறி குப்பம்மா. இதோ இருக்குது 9.50. குடி. நெக்ஸ்ட் வெத்தலை ராமக்காங்க. வெத்தலை ராமக்கா 1.50. இந்த லட்சுமி என்னப்பா? இங்க வாமா. அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன? மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா. ஓ 22 ரூபாய். அவன் பேரு மாணிக்கம் தானே? ஆமா. என்னப்பா இது? அவன் பேருக்கு செக் போடுறமா. செக்கா? அது சரி. நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா? எதுக்கு? இல்ல நீங்க செய்யற இந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேன்னு பார்த்தேன். நோ 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 நோ. நீ என்ன கிண்டல் பண்ற? பின்ன என்ன பண்ணீங்க? காய்கறிக்காரி மளிகை கடைக்காரன் இவங்களுக்கு எல்லாம் செக் கொடுப்பாங்க. பேசாம பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே? எம்மாடி, நம்மள மாதிரி பெரிய மனுஷனுங்களுக்கு செக் கொடுக்கறதுதான் அழகு. அதுதான் ரெஸ்பெக்ட். இது எங்க போய் முடிய போதும்? லட்சுமி, லட்சுமி. அப்பா, அண்ணி கூப்பிடுறாங்க. நான் அப்ப என்னன்னு கேட்டுருந்தேன். ஆமா ஆமா, அண்ணி கூப்பிட்டா உடனே போகணும். இந்தாமா, உங்க அன்னைக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டு சொல்லு. செக்கா கொடுத்துருவோம். மாமனாராச்சு எப்படா கேக்குறதுன்னு சங்கோச்சப்பட போகுது. இப்போ வட்டி இல்லாம கொடுத்துருவோம். பின்னாடி ஒட்டுமொத்தமா குச்சை எடுத்து அள்ளிடுவோம். உங்க அண்ணன் வீட்டுல இருக்காரா? இல்ல எங்கேயும் வெளியில போயிருக்காரு. உங்க அண்ணனுக்கு ரொம்ப ஞாபகம் மறதி போல இருக்கு. 2 நாளா புடவை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரையிலும் வந்து சேரல. வந்தா நீயாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்து. என்னதான் பணக்காரியா இருந்தாலும் கட்டிக்க போற புருஷன் கையால புடவை வாங்குறதுன்னா அதுல எவ்வளவு ஆசை பாரு. என்ன இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான். எங்க அண்ணன் வந்தா சொல்றேன். என்னடி இது? நான் புடவை தானே கேட்டேன். ஆமா, அதுக்கே இவ்வளவு வெக்கப்படுது? லூசோட தங்கச்சி இல்ல, அதனால ஆஃப் லூசா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க புடவை? ஓ தேங்க்யூ. உங்க சிஸ்டர் கூட இப்பதான் கேட்டு வந்தேன். அப்படி வைங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? என் ரிங் இதுக்குள்ள எங்கேயோ விழுந்துருச்சு. அப்போ புடிச்சு தேடுறேன், கிடைக்கல. நானும் தேடி பார்த்துங்களா? பாருங்க. எந்த இடத்துல கரெக்டா போட்டீங்க? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேனா? அந்த கடைசியில இருந்து தேடுங்க. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. போயிட்டு வந்துடுங்க. போங்க. வெளியே வர வாடா, வெளியே நகரா. இறங்கிடுறா. ஏண்டா திடீர்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா தலகால் புரியாதா? நான் என்னப்பா பண்ண? என்ன பண்ணியா? பட்ட பகல பெட்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லப்பா, கட்டில் கடையில மோதிரம். அடியிலையாவது மடியிலையாவது எதிலையும் ஒரு கண்ட்ரோல் வேணும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா நடந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சம்பந்தி முகத்தை நான் எப்ப முடிப்பேன்? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படி எல்லாம் செய்வேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமாடா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா வயதுல நீ 3 மாசம். அப்புறம் என் பத்தி தானே உனக்கும் வரும். உனக்கு பொண்டாட்டியா வர போறவை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கு மருமகளா வர போறவை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். புரியுதா? இத உன் வருங்கால மனைவி கிட்ட சொல்லி வை. மேல்நாட்டுல போய் படிச்சாங்கன்னா இடியட் கண்ட்ரி ப்ரூட்ஸ். வாட்ச்மேன் அங்கிள், உங்க சன் எங்க? சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். சாரியில போய் படிச்சுட்டு வந்துட்டா பாரத நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் எல்லாம் மறந்துடுமா? பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம என்கிட்டவே தன்னுங்க. வயசு வேகத்துல எது வேணும்னாலும் பண்ணிடுறதா? உங்களை எனக்கு வர கோபத்துக்கு கல்யாணம் ஆன பின்னால பேசுகிறேன். என்னடி இது? நான் அவர் சன் எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அந்த லூசு கார்ல சிரிச்சது, தங்கச்சி புடவை கேட்டதுக்கு சிரிச்சது, இவரு சன் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஒருவேளை குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு. என்னங்கடி இது? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். ஒருத்தி கிட்டார் வாசிக்கிறா, ஒருத்தி புஸ்தகம் படிக்கிறா, ஒருத்தி டைரி எழுதுறா. இப்படி ஆள் ஆளுக்கு தனியா ஏதாவது பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்குதுடி. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது பண்ணுவோம். ஒன்னா சேர்ந்துனா கார்ட்ஸ் விளையாடலாமா? வேணாண்டி, எப்பவுமே நீதான் ஜெயிப்ப. ஏண்டி, கேசட் ஆன் பண்ணி நம்மளா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா? போடி, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எனக்கு மூடே வராது. ஐயோ, இவ அதுக்குன்னு அலையறா. I got an idea. என்ன?
அந்த லூச கூப்பிட்டு டான்ஸ் ஆட சொல்லுவோமா? ஏய் வேண்டாண்டி பாவம். ஏய் சும்மா இரு, நீ கூப்பிடுறீ. வேண்டாண்டினா டான்ஸ் ஆட சொன்னா கிண்டல் பண்றோம்னு நினைச்சு பாரு. வேணா பாட்டு பாட சொல்லுவோம். சரி சரி, ஏதாவது ஒண்ணு செய்ய சொல்லு, கூப்பிடு. மிஸ்டர் ராஜா. என்னங்க நிக்கிறீங்களே, அப்படி உட்காருங்க. பரவாயில்ல, இப்படியே சொல்லுங்க. உட்காருங்க சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க ரொம்ப போரா ஃபீல் பண்றோம். எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும். ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இந்த கதை தானே ஆகாதுங்கிறது. பொண்ணுங்க கேக்குறோம், டக்குன்னு பாட வேண்டியது தானே. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னது வேற ஆளா? ஏய் சும்மா இருடி ப்ளீஸ் மிஸ்டர் ராஜா, ஒரு ஜாலிக்காக தானே கேக்குறோம். எனக்கு உண்மையிலேயே பாட வராதுங்க. வேணா இதுக்கெல்லாம் எதையாவது ஒண்ணு பாட சொல்லி நீங்க கேளுங்க. என்னடி இது, எங்களை இது அது நாடு மாடு மாதிரி பேசுறாரு. இருடி. ஏன் மிஸ்டர் ராஜா, நீங்க இது வரைக்கும் யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க, லவ் பண்ணிருக்கீங்களா இல்லையா? அடியே மௌனம் சம்மதம்னு சொல்லுவாங்க. அண்ணா தலகுனியறத பார்த்தா எங்கேயோ எக்கச்சக்கமா லாக் ஆயிருக்காருன்னு தெரியுது. பின்ன என்ன ராஜா, உங்க லவர் பக்கத்திலே இருக்கிறதா நினைச்சுக்கங்க. நிச்சயமா உங்களால பாட முடியும். ஐயோ ஐயோ, பாருடி உஷா, உள்ள பாருடி, எனக்கு பயமா இருக்கு ப்ளீஸ். இன்னைக்கு ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம், புரியுதா? ஏய் திஸ் இஸ் டூ மச். கொஞ்சம் வீக்கான ஹார்ட்டா இருந்தா டக்குன்னு போயிடும். நீ வீக் இல்லன்னு தெரிஞ்சுதான் உனக்கு இந்த செட்டப் பண்ணி வச்சிருந்தோம். நம்ம லூஸ் டிரைவர் ராஜாவுக்கு வேறொரு செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். ஐயோ பாவண்டி அந்த ஆளு. என்ன பண்ணீங்க? கௌரிங்கிற பேர்ல ஒரு லவ் லெட்டர் எழுதி அந்த ஆளுக்கு போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த லெட்டர்ல இன்னைக்கு ஈவினிங் பொட்டானிக்கல் கார்டன் வாங்க, நம்ம 2 பேரும் ஜாலியா இருப்போம்னு எழுதிருக்கோம். பாவம் இந்த லூசு அந்த லெட்டர் படிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் பொட்டானிக்கல் கார்டன் போய் லோ லோன்னு அலைய போகுது. சத்தியமா அந்த ஆள் முட்டாளாக போறது இல்ல, நீங்க எல்லாம் தான் ஏமாற போறீங்க. என்ன பெக் கட்டுற? நான் சொல்றதை கேளுங்கடி. நேத்து ராத்திரியே மிஸ்டர் ராஜாவை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லவ்க்கு சின்சியரான ரெஸ்பெக்ட் கொடுக்கறவர் அந்த ஆளு. ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருக்கிறதுனால நிச்சயமா அந்த லெட்டர் கிழிச்சு போட்டுடுவாரு. சரிதாண்டி, நீ ஆம்பளைங்களை பத்தி புரிஞ்சிட்டு இருக்கிறது அவ்வளவுதான். என்னதான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பொண்ணுகிட்ட இருந்து அப்ளிகேஷன் வந்தா நைஸா அதையும் ஃபில் அப் பண்ணிடுவாங்க. ஏண்டி தேர் யூ ஆர். நோ 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 நோ, மிஸ்டர் ராஜா அப்படிப்பட்டவர் இல்ல. அப்படியே நீ நினைக்கிற. ஆனா அந்த லூசு நம்ம வீட்டு பின்னாடி ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு வந்த லெட்டருக்கு மங்கு மங்குன்னு பதில் எழுதிட்டு இருக்கு. கேட்டியாடி? இப்ப என்ன சொல்ற? இப்பவும் சொல்றேன், நிச்சயமா அவர் எழுதின லெட்டர்ல லவ் இருக்காது, அட்வைஸா இருக்கும். ஓகேடி, இப்பவே நம்ம எல்லாரும் போய் லெட்டர் பிடிங்கி பிடிப்போம். அதுல அட்வைஸ் இருந்தா நீ சொல்றது நாங்க கேக்குறோம், இல்ல நாங்க சொல்றது நீ கேட்கணும். ஓகே? கொஞ்சம் அந்த லெட்டர் எப்படி கொடுங்க. வேண்டாங்க, இது பர்சனல். பர்சனல் ஆண்டி. இத பாருங்க, கௌரிங்கிற பேர்ல எந்த பொண்ணும் கிடையாது. உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்றதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்து இப்படி எழுதிருக்காங்க. கொடுங்க எப்படி. இந்த லெட்டர் இல்லங்க, நீங்க எழுதின லெட்டர் கொடுங்க. வேண்டாங்க, அது எதுக்குங்க? அத வச்சு எங்களுக்குள்ள ஒரு சேலஞ்ச் பண்ணிருக்கோம். கொடுங்க அப்படி. வேண்டாங்க, நான் தெரியாம எழுதிட்டேன். வேணா கிழிச்சிடுறேன். மிஸ்டர் ராஜா கொடுங்க அப்படி. படுறி. அன்புடன் உயர் திரு கௌரி அவர்களுக்கு. சும்மா சொல்லக்கூடாது, அண்ணன் காதலுக்கு தனி மரியாதை கொடுத்திருக்காரு. அன்புடன் தங்களது கடிதம் கிடைத்தது, சங்கதிகள் யாவும் அறிந்தேன். ஐயோ வேண்டாங்க ப்ளீஸ், தயவு செய்து கையெடுங்க. படுறி. நீங்கள் என்னை மாதக்கணக்கில் காதலிப்பதாக எழுதியிருந்தீர்கள். ஆனால் நானோ ஒரு பெண்ணை ஆண்டு கணக்கில் காதலித்தும் இன்னும் ஆண்டியாகவே அலைமோதுகிறேன். ஆண்டவனுக்கும் கருணை இல்லை, அவளுக்கும் கருணை இல்லை. அவள் கிடைப்பாள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை. மனிதன் ஒரு முறைதான் பிறப்பான், ஒரு முறைதான் இறப்பான். அது போலத்தான் என் காதல். அடடடட, என்ன தத்துவண்டி. மேல போ. இந்த வான் மாறலாம், நிலம் மாறலாம், நீர் மாறலாம், ஆனால் என் காதல் என்றுமே மாறாது. என் காதலி எனக்கு கிடைக்காவிட்டாலும் அவளுக்காக என் இதயத்தில் ஒதுக்கி வைத்த இடம் என்றுமே காலியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஐயோ கொண்டு தரடி. உங்கள் கார் எஸ்டேட் எதுவும் எனக்கு தேவையில்லை. பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து உங்களுடன் ஜாலியாக இருக்கவும் நான் தயாராக இல்லை. என்னை மன்னித்து அவ்வளவுதாண்டி, முடிஞ்சு போ. என்னடி லெட்டர் கேட்டதுலயே மெல்ட் ஆயிட்டியா? நோ, அந்த லெட்டர் ஒரே காமெடியா இருந்தது, அதையே நினைச்சிட்டு இருந்தேன். நீ சொன்ன மாதிரி இந்த சேலஞ்சில நாங்க தோத்துட்டோம். இப்போ எங்களுக்கு என்னடி பனிஷ்மெண்ட் கொடுக்க போற? நம்ம சேலஞ்ச் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆள் எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்காரு பாத்தியா? அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சு எப்படியாவது இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, அந்த ஆளை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. சரி இருங்க, நான் அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுட்டு வரேன்.